என்னங்க நீங்க நானே இப்பதான் எங்க தெய்வத்துக்கு சொல்லிட்டு வந்து கடைசியில் நானே கஷ்டப்படுறத பார்த்துட்டு சரி நம்மளே வந்து சொல்லிடலாமா. லீவ் ஆக ஆரம்பிச்சிச்சு, லீக்கும் ஆக ஆரம்பிச்சிச்சு வாட்டரு. இல்லைன்னா வந்து ஆப்ரேஷன் தேட்டர் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப நேரம் இழுத்தனால ஸோ நம்ம பார்ட் 2 போட வேண்டியதாக போச்சு. ஏன்னா நிறையா ரொம்ப நேரம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான வியூஸ் கவுண்ட்டுங்கிறத பார்க்குற ஆடியன்ஸோட இது தெரியாது. அதனால் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து சொல்லிடலாம், ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமாம், அதனால் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் அதான் 14th அன்னைக்கு வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. 18 தான் எனக்கு வந்து டியூ டேட்டு. ஆனால் 14 வந்து அட்மிட் பண்ணி ஒரு 2 days வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாம்னு சொல்லி அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் அட்மிட் ஆகிட்டோம். அப்புறம் 2 days 14th அன்னைக்கு வெயிட் பண்ணாங்க ஃபுல்லாக. பெயின் வருதான்னு செக் பண்ணலான்னு சொல்லி. அப்புறம் பெயின் எதுவுமே வரல. அப்புறம் திருப்பி 15th அன்னைக்கு ஃபுல் டே இருந்தோம். ஃபுல் டேயும் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்பவும் வரவே இல்லை. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த 15th அன்னைக்கு வந்து பெயினே வரலன்னா நைட் வந்து பெயின் இன்டியூஸ் பண்ணுவோம், ஜெல் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஒரு 11 o'clock நைட் 11 o'clock தான் வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா சுத்தமாக பெயினே வரல. எனக்கு லைட்டாக மட்டும்தான் வருவோம். அதுக்கப்புறம் எதுவுமே பெயின் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து என்னன்னா இவங்க கூட்டு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரில. நான் நார்மலாகவே இருந்துச்சு. இவங்க வந்து அந்த பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க நார்மலாக போகிறாங்க, எனக்கு வயிற்ற கலக்குது. எனக்கு என்ன பண்ண போகிறாங்க எதுவுமே தெரியாதனால நான் கூலாக போயிட்டேன். அது ஜெல் தானே, ஏதோ ஜெல்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு கூட தெரியாது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிச்சு. லேபர் வார்டு கூட்டிகிட்டு போனோன்னே இவங்கெல்லாம் போய் வெளியே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்களா நைட் பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்களே. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பேட்சாக கூப்பிட்டு போகிறாங்க. பேட்சாக ஒரு பேட்ச்னா ஃபுல்லாக 8 பேர் அந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணாங்க பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து 1 hour கண்டினியூஸாக ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆனதுக்கப்புறம் ஜெல் போட்டாங்க. அதான் டியூப். அப்புறம் வந்து லைட்டாக பெயின் அப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. 11 o'clock நைட்டு. ஆமாம், 11 o'clock கரெக்டாக போட்டாங்க. ஆல்மோஸ்ட் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு அது அப்போ பெயின் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு அது வரைக்கும் ப்ரெக்னென்சி பெயினா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. நான் கூட சரி தாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். பிஹெச் பெயினே வந்து நான் தாங்குவேன், அப்போ இதெல்லாம் தாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சுத்தமாக முடியல. அப்போ தான் அந்த பெயின்ஸ் இன்டியூஸ் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க, வந்து லைட்டாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியல, சரி கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு வந்து கொஞ்சம் போய் பேரண்ட்ஸை போய் பார்த்துட்டு வந்துடுங்க, சும்மா பிரேக் மாதிரி கொடுத்தாங்க ஒரு 10 minutes. சரின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு திருப்பி உள்ள வந்துட்டேன். திருப்பி வந்தோடனே அங்கே வந்து என்னன்னா ஏசி வேற. எனக்கு வந்து என்னன்னா சும்மாவே எனக்கு வந்து குளிரே செட் ஆகாது. ஏசி சுத்தமாக செட் ஆகாது எனக்கு. டஸ்ட் அலர்ஜி இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து அந்த கூலாக இருந்தாலும் எனக்கு சுத்தமாக செட் ஆகாதுங்களா. அப்புறம் நல்லா மாட்டேன். அங்கே வேற வந்து அங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு குளிர். இவங்க வேற ஸ்வெட்டர் எதுவுமே போடக்கூடாதுன்ட்டாங்க. அவங்களே கொடுக்குற பெட்ஷீட் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அந்த டைம். அதனால எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. அப்புறம் அந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து அடுத்து வந்து எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், வாமிட்டும் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து லைட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ போய் நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், நர்ஸ் உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு லைட்டாக வந்து வாட்டர் லீக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க இது நார்மல் தான், அப்படி தான் ஆகும், இனிமேல் பிளட்டெல்லாம் வரும், ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால் அதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போய் தூங்க சொன்னாங்க. எல்லாரும் தூங்குறாங்க. அங்கே இருக்க என் பேட்சில் வந்தவங்க எல்லாருமே தூங்குறாங்க. எனக்கு சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. நான் வந்து எப்படின்னா தூங்குறாங்க இந்த பெயினில் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். இப்போ சில பேருக்கு வந்து பெயினே வரல போல். அதனால அவங்க வந்து நல்லா நார்மலாக தான் இருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் இருப்போம். அவங்களுக்கு தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு வந்து வாமிட் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் போய் திருப்பி போய் பேரண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க, ஒரு பிரேக் மாதிரி. நான் நினச்சேன் இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 11 o'clock போட்ட உடனே அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து பெயின் இன்டியூஸ் போட்டோடனே பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு போனோன்னு டக்குன்னு பிறந்துட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே கூப்பிட்டுருவாங்க இப்போ கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு பார்க்குறேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடைசியில் ஃபுல் நைட் நான் உட்காந்து சேர்லேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன். என்னடா கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு. இங்கே உள்ள தெய்வத்துக்கு பெயின் போட்டு பிறந்துக்கிட்டு இருக்கு உள்ள. எனக்கு சுத்தமாக கண்ட்ரோலும் பண்ண முடியல. போய் என்னால் நடக்கவே முடியல. அவங்கள போய் பார்க்கறதுக்கு நான் போகிறேன், பெட்ஷீட் போட்டு இப்படியே போயிட்டு இருக்கேன். நான்
எனக்கு அப்படியே ஷிவர் ஆகுது, கை காலெல்லாம் வந்து ஷிவர் ஆகி நான் வந்து என்னால் முடியாது, ஆமாம். நீ ஏதாச்சும் பண்ணிடுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன் நான். அப்போ எல்லாரும் வந்து சொல்கிறோம். எல்லாரும் வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஐயோ என்னால் முடியாது என்னால் முடியாது, நான் வந்து சி செஷன் பண்ணுற அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு கூட நான் போயிட்டேன். அப்படி கூட பண்ணிடுங்க, என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குளிர் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் 5 டைம் வாமிட்டும் வருது, குளிரும் அடிக்குது, பெட்ஷீட்டும் கொடுக்கல, என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியல. பெட்ஷீட் கொடுத்தாங்க, பட் எனக்கு 2 பெட்ஷீட்டுமே கொடுத்தாங்க. அப்பவும் குளிர் ஆனாலும் வந்து என்னால் குளிர் தாங்க தாங்கல. முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. நானும் பார்க்குறேன், கூப்பிடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களும் கேட்டாங்க வாய் விட்டு, விடிஞ்சே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் நார்மலாக வச்சுருந்தாங்க, நார்மல் வார்டு மாதிரி. அதுக்கப்புறம் தனித்தனியாக ரூம் வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து போய் அவங்கள பார்க்கறதுக்கெல்லாம் விடவே இல்லை. அதுதான் லாஸ்ட்டு. ஸோ அங்கே வந்து பெயின் இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரிப்ஸ் வழியாக வந்து அந்த மாதிரி பெயின் இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. படுக்க சொல்கிறாங்க, எனக்கு படுக்கவே முடியல, தூங்குங்கிறாங்க. ஏன்னா அப்படியே கீழே பெட்டில் கூட படுக்க முடியல, நான் உட்கார்றேன். அப்புறம் ஏதோ ட்ரிப்ஸ் போடுறாங்க, அதையும் நான் போடவே விடல. அவங்க வந்து நரம் தேடிட்டு இருக்காங்க. போட்டு கையை போட்டு பிசைஞ்சு எடுத்ததுல ட்ரிப்ஸே கலந்துருச்சு. 4-5 போட்டிருப்பாங்க, ட்ரை பண்ணுறாங்க, இங்கே நரம்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கடைசியில் போட்டு அந்த நர்ஸே வந்து பாவம் எக்ஸைட்டாங்க அவங்க. அப்புறம் எவ்வளோ ஒரு மார்னிங் ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து கத்திட்டு இருக்கேன். அரௌண்ட் 10 hours ஆயிடுச்சு உங்களுக்கு போட்டு, 10 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock வந்து என்னை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தான் உள்ளே ஃபர்ஸ்ட் வந்து போனாங்க. எனக்கு பெயின் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க பெயின். அப்புறம் ஐயோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுனால வந்து என்னால் முடியல, எப்போ பண்ணுவீங்க, எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டேன் நான் அங்கே. அப்புறம் ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, எனக்கு ப்ளீடும் ஆக ஆரம்பிச்சிச்சு, லீக்கும் ஆக ஆரம்பிச்சிச்சு வாட்டரு. அப்புறம் வந்து டாக்டர் வந்து மார்னிங் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் 8 o'clock அந்த மாதிரி வந்தாங்க. மார்னிங் வந்த உடனே செக் பண்ணாங்க. அப்புறம் அப்போ வந்து 2 centimeter ஓப்பன் ஆயிடுச்சு அந்த டைமில். ஸோ 2 centimeter ஓப்பன் ஆயிடுச்சு, இன்னி கொஞ்சம் ஆகணும்னு சொல்லிட்டு பெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன வேற உள்ளே விட்டுட்டு அவங்களுக்கு ஹோப் கொடுங்க. நமக்கு பார்த்த உடனே வயிற்ற கலக்கிருச்சு. ஐயோ என்னது இவங்க வேறு. ஆக்சுவலாக அப்போ ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, இவங்க வந்துட்டு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லும்போது, நான் அப்படிலாம் எப்படியும் ஒரு 1/2 an hourல முடிஞ்சிடும், கொஞ்சம் வழி பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு சொன்னேன். டாக்டர் வந்தாங்க. அப்போ தான் நான் சொல்லி முடிக்கிறேன். இவங்க கொஞ்சம் மனசு தேத்திட்டு இருக்காங்க. டாக்டர் வந்தோடனே இன்னும் ஒரு 2 hours பார்த்துக்கலாமா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ இன்னி 2 hours அப்படின்னு நான் கத்துறேன். என்னங்க நீங்கள், நானும் இப்போ தான் இங்கே தெய்வத்துக்கு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வந்து காம் டவுன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒன்றும் இல்லை சரியாயிரும். அவங்க எல்லாருமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து அதுக்கப்புறம் 4 centimeter அந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு மார்னிங் ஆகும்போது. அப்புறம் அவங்க வந்து பெயின் இன்னி இன்டியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு செகண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் பெயின். அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. நான் வந்து இவங்க எப்போ வருவாங்க, யாராச்சும் என்னை வந்து காம் டவுன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி கேட்டு கடைசியில் 9:30 அந்த மாதிரி 9:30 அந்த மாதிரி 9:45 அந்த மாதிரி உள்ளே அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளே 2 மணி நேரம் நிற்க வச்சிட்டாங்க. நானும் இவங்க கையை பிடிச்சிதான் என்ன நான் சொல்றது, எல்லாமே சொல்லி என்ன டயலாக் சொன்னாலுமே என்ன கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நான் அவங்கள பிடிச்சி திட்டுறேன். ஐயோ எப்போதான் முடியும், இனி 2 மணி நேரங்கிறாங்க, இனி 3 மணி கடைசியில் நானே இவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சரி நம்மளே வந்து சொல்லிடலாமா. ஏன்னா வந்துட்டு இவங்க ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அப்புறம் தாங்குவாங்களா, ஏன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நமக்கு தெரியும். அதனால நம்ம யோசித்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க. அப்போ 6 centimeter ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 hours வெயிட் பண்ணாங்க, 6 centimeter ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னை கொஞ்ச நேரம் வெளியே நிற்க சொன்னாங்க, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க, புஷ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பேபியோட ஹேர் லைன் மட்டும் தெரியுது, அதனால் கொஞ்சம் மட்டும் ட்ரை பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப புஷ் பண்ண. ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய எனர்ஜியெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா மார்னிங் வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்தாங்க, ஹார்லிக்ஸு ப்ரெட்டெல்லாம் கொடுத்தாங்க. நான் சாப்பிடவே இல்லை. எல்லாருமே சாப்பிட்டா நான் சாப்பிடவும் முடியல என்னால். அந்த டைம் முடியாது. அதனால் எனக்கு எனர்ஜியும் இல்லை. கடைசியில் நர்ஸே வந்து வாய்க்குள்ளே வச்சுட்டாங்க ஜூஸை, நீ குடிச்சிட்டு அப்படின்னு நீ புஷ் பண்ணு, நாங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து புஷ் பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டு
ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்ன ஒரு 10:00 மேலே ஆயிடுச்சு. 11 கிட்ட ஆயிடுச்சு. 11:00 ஆன உடனே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 11:50க்கு தான் நான் வெளியே வரேன். அந்த 5 மினிட்ஸில் தான் வந்து நடந்திருக்கு. அப்புறம் அவங்க வந்து லாஸ்ட்டாக சரி வந்து பார்க்கலாம், இல்லைன்னா வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கா ஐயோ இவ்வளோ 12 மணி கஷ்டப்பட்டோமே, நேரம் கஷ்டப்பட்டதுக்கு 12 ஹார்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டோமே, கடைசியில் வந்து இப்படி செஷன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சரி அந்த பெயின் வரும்போது நல்லா புஷ் பண்ணுன்னு சொன்னோடனே வந்து நானும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எப்படியோ புஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டான் அவன். எப்படி வந்தான்? ஐயோ வந்துட்டானா? எனக்கு அந்த பேபி வந்தது கூட எனக்கு தெரியல. டக்குன்னு வந்தோடனே வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்களா, எல்லாரும் தூக்கி பார்த்து முடிஞ்சிச்சு அதுக்குள்ள அப்படின்னு. எல்லாம் தூக்கி பார்த்து அப்புறம் எல்லாம் தூக்கி பார்த்தோடனே வந்து பேபியோட ஹேர் பார்த்துட்டு, பேபி ஹேர் நிறைய இருக்கு, நீதானா, நீங்க தான் வெளியே வராம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வெளியே வராமல் இவ்வளோ நேரம் வந்துட்டு கஷ்டப்படுத்தி திந்தி எல்லாத்தையுமே அப்படின்னு. டாக்டர் எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பீடியாட்ரிஷியன் எல்லாம் வந்தாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து அடுத்த ப்ரொசீஜர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நான் வந்து கேட்டேன், பேபி ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவங்க வந்து பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாயா இல்லை கேர்ளா, சும்மா ஒரு ஆர்வம் இருக்கும்ல, எனக்கு வந்து எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து சும்மா ஆர்வத்தில் கேட்டேன் பாயா கேர்ளா அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து தூக்கி காமிச்சாங்க, பக்கத்தில் வந்து காமிச்சிட்டு நீங்களே சொல்லுங்கள் பாயா கேர்ளா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் பார்த்துட்டு வந்து பாய் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க அடுத்த ப்ரொசீஜர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கும் அந்த ஸ்டிச்சஸ் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதான் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரூமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அன்றைக்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. ஒரு நாள் கணக்கு. இப்போ நீங்கள் நார்மல் போகிறீங்கன்னா நார்மல் டெலிவரினா 4 days மேக்ஸிமம். 4 days 2 days தான். அன்றைக்கி போகிறீங்கன்னா அடுத்த நாள் அன்றைக்கி டெலிவரி ஆச்சுன்னா ஒரு நாள் அப்சர்வ் வச்சுட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 4 days வந்துச்சு. என்ன அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் 4 daysனால் நாங்கள் 14th அன்னைக்கு வந்தனால அன்றைக்கி ஒன் டே, அப்புறம் 15th வெயிட் பண்ணாங்க, 16th வந்து பேபி பிறந்தாங்க. ஆக்சுவலாக அதோட முடிஞ்சிருக்கோம், 16 அன்றைக்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப திருப்பி ஷிவர் ஆக ஆரம்பிச்சிச்சு பாடி. அந்த ஏன்னா ரூம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஷிவர் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு மார்னிங் ஆகும்போது. அதனால் ஏதாவது செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 day வந்து அட்மிட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 1 day வந்து இருந்தோம். பேபிக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, பேபி வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை வந்து பேபி வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க ரூமுக்கு, நான் அதுக்கப்புறம் தான் வந்து வரேன் நான். அப்புறம் வந்துட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஐயோ எப்போ பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்தோடனே ரூமில் வந்து பார்த்தேன். அப்புறம் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் செக் பண்ணாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு 16th 17th வந்து ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். எல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக நார்மல் டெலிவரி முடிச்சு அதுக்குள்ளே வந்து எங்கள் பேட்ச் வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாருமே முன்னாடி நாளே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. நார்மல் டெலிவரி ஆனவங்க கடைசியில் தான் எல்லாருமே ரூம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க, வராங்க போகிறாங்க நாங்கள் மட்டும் உட்காந்துட்டே இருக்கோம். அப்புறம் அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டோம் நாங்கள். ஒரு வழியாக எல்லாமே நல்லபடியாக வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து கடவுளுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு மிராக்கிள் தான். நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, ஐயோ சி செஷன் சொன்னோடனே அவ்வளோதான் போல், ஆப்ரேஷன் தான் போல் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது திருப்பி ஒரு ஹோப் வந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல் வந்தனால. நல்லபடியாக எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாமே, டாக்டர் நர்ஸ் எல்லாமே கடைசி வரைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பேபி பிறந்ததுக்கப்புறமும் வந்து எப்போவுமே வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு போவாங்க. பேபி பார்க்கறதுக்காகவே வருவாங்க, தூக்கி கையில் வச்சுக்கிட்டாங்க, வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் தூக்கிட்டு போயிடுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பேபி பார்த்துட்டு. இதுதான் எங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்ன சொன்ன? பாய். பாய். பாய்.